ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விலாக்ஸ். இந்த வீடியோ சாட்டர்டே எடுத்தது. இன்னைய டே எப்படி போகுது அப்படின்றத இந்த விலாகில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விலாகை கண்டினியூ பண்ணலாம். சாட்டர்டே பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் லீவு அப்படின்றனால கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சதும் கமல் எனக்கு டீ வேணும் அப்படின்னு கேட்டாங்க. சரி ஓகே, எனக்கும் டீயே போட்டுறேன் அப்படின்ட்டு 2 பேருக்கும் டீ போட்டு நாங்கள் குடிச்சிட்ருக்கோம். கையலும் கண்மணியும் இன்றைக்கி மால்ட்டு வேணாம் அப்படின்னு சொல்லி கீழே போய் அவங்க அஜிட்ட டீ குடிச்சிட்டு வந்துட்டாங்க. கையலுக்கும் கண்மணிக்கும் நான் வைக்கிற டீயை விட எங்கள் அத்தை வைக்கிற டீ தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் நாடு சக்கரை போட்டு வைப்பேன், அத்தை ஜீனி போட்டு வைப்பாங்க, அதுவும் கொஞ்சம் தூக்கலாக போட்டு வைப்பாங்க. இன்னைக்கு டைட்டானிக் போகிறோம். போய் கப்பல் எப்படி மூழ்கிச்சு அப்படின்னு உடச்சு பார்த்துட்டு வர்றோம். கப்பு உடையும், நான் உன் மண்டையை உடைப்பேன். காலங்கத்தால சொட்டங்கள் விளையாண்டுட்டு இருக்கீங்க. இது அலுமினியாட்டையா எடுக்கணும் தெரியுமா? யாரு எடுலாத இங்க கொண்ட நான் விளையாண்டு கத்துறேன். ரொம்ப நாள் ஆச்சு விளையாண்டு. விளையாடவே தெரியாது. இது ரெண்டுக்கு என்ன தெரியுமா பண்ணும்? இவ்வளவு தூரமா இருந்துச்சுன்னா இது கொண்டு வந்து பக்கத்துல வச்சுக்கோம். பக்கத்துல அஜி விளாடுமா? உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா இந்த விளையாட்டு? யூடியூப்ல இதெல்லாம் சொல்லி தராங்களா? பிள்ளைங்க இப்போது கொஞ்சம் நாள் அந்த சொட்டாங்கல் விளாண்டுட்டு இருக்காங்க. எங்கே கற்றுக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரில. பட் ஆனால் ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. கண்மணிக்கு சுத்தமாக வரல, இருந்தாலும் அவள் ட்ரை பண்ணுறா. இன்றைக்கி காலையில் அவங்களோட சேர்ந்து நானும் உட்காந்து விளாண்டுட்டு இருந்தேன். கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருந்துட்டு அப்படியே வெளியே கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி சேமியா தான் செஞ்சேன். வீட்டில் மாவு காலியாயிருச்சு, அதனால் சேமியா கிண்டிட்டேன். பாப்பா அங்கே பாரு, நீ எவ்வளோ லேட்டாக்குனாலும் சரி போதும் கையை கழுவு எந்திரி அப்படின்லாம் சொல்ல மாட்டோம். நீ சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா தான் கிளம்புறோம். கண்மணி, சாப்பாட்டில் விளையாடாத. நீ எப்போ நீயா தலை சீவிக்க? வெட்டிடுவோம் ரஜினி. என்ன படத்துக்கு தெரியல, இது கேக்குது. எங்கம்மா போறோம் படத்துக்கு? சொல்லவே இல்ல. என்ன சொன்னா கேளு. என்ன சொன்னா? நைட் அவளுக்கு ஒரு கனவு வந்துச்சாம். என்ன கனவு பாப்பா? கனவுல கல்யாணம் ஆயிடுச்சாம். யாருக்கு? அவளும் அவன் புருஷனும் கடைக்கு 100 ஃபீஸ்டபிள்ஸ் வாங்குனாலாம். ஃபீஸ்டபிள்ஸ் அந்த மிஸ்டர் பீஸ்ட் சாக்லேட் 100 வாங்குனாலாம். 100 சாக்லேட் வாங்கி கொடுத்தானா புருஷன். 500 ரூபாய் சாக்லேட். அப்படியா? யார் பாப்பா புருஷன்? நீ காசு கொடுத்தியா புருஷன் காசு கொடுத்தானா அப்படின்னா என் புருஷன். அது தெரியல. யாரும் புருஷனா தெரியல. சேட்டையை பத்தியா? அதான் வாங்கி கொடுத்தேல்ல, நீ தான் சாப்பிட்டு பாத்தீங்கல்ல, பிடிக்கல இல்ல? எனக்கு பிடிக்குது. இங்க ஒரு பாப்பா, இங்க ஒரு பாப்பா ஏறும். எவ்வளவு சேட்டை. சொல்லுமா அம்மா சொல்லுமான்னு. தியேட்டர் வந்துருச்சு. என்ன படம்? சூப்பர்மேனு என்னென்னமோ இருக்கு. என்னடா தியேட்டருக்கு வாழை மரம்லாம் கட்டியிருக்காங்க. தியேட்டருக்கு கல்யாணமா? நம்ம இந்த படத்துக்கு போகிறோம். பறந்து போ. ஷோ 10:40க்கு 10 மணிக்கு வீட்டில் இருந்து கிளம்பணும் அப்படின்னு நினச்சோம். ஒரு 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. கண்மணி சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு நாங்கள் ஒரு 10 நிமிஷம் லேட்டாக தான் போனோம். 10 நிமிஷம் படத்தை மிஸ் பண்ணிட்டோம். கையில் 10 நிமிஷம் படம் போயிடுச்சு, 10 நிமிஷம் படம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிகிட்டே வந்தா. நீங்கள் தான் கிளம்புறதுக்கு லேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தோம். நீ அந்த பிள்ளை கையில் பாப்கார்ன் கொடுக்கறது சரியில்லை.
இப்போ படம் நல்லா இருந்துச்சா? ஆ ஓ, இன்டர்வலுக்கு முன்னாடி பிடிக்கல, இன்டர்வலுக்கு அப்புறம் தான் பிடிச்சிருந்துச்சா? இன்டர்வலுக்கு அப்புறம் அவன் ஓட விட்டது உனக்கு காமெடியாக இருந்துச்சு. கமல் படம் எப்படி இருந்துச்சு கமல்? நல்லா இருந்துச்சு. எனக்கு படம் பார்க்கும்போது என்னன்னா, இந்த பிள்ளைங்க பார்க்குதுகளே இதே மாதிரி நடந்துக்கிட்டா என்ன பண்றது, அல்லது அந்த பையன் மாதிரி இந்த பிள்ளைங்க நடந்துக்கிட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? அவளே சொல்லிட்டா, அந்த பையன் மாதிரி நடந்துக்கிட்டா என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவோம்? சப்பு சப்புன்னு அரைவோம். சப்புன்னு அரைவேனா? சப்புன்னு அரைவேனா? பாட்டு பாடிட்டே அரைவேன். அது எப்படி சீதனமா இருக்கு. ஆமா பாப்பா அப்படி இத்தனை வாட்டிலாம் கெஞ்ச விட்டா இருக்க மாட்டோம். போனா போனாயே. எங்களுக்கு மரத்துல ஏத்தி விட்டா இறங்க தெரியாது பாரு. பரவாயில்ல, எனக்கு கை கால் உடஞ்சாலும் பரவாயில்லன்னு கீழே குதிச்சிருவேன். கீழே குதிச்சு நொண்டி நொண்டி கூட வந்து ஒன்னு அடிப்பேன். அப்படி மட்டும் பண்ணி பாருங்க. ஸ்கூலுக்கு போக முடியாதுடி ஒரு மாசம். சேட்டை பத்தியா? இன்னைக்கு பிள்ளைங்களோட சேர்ந்து படத்துக்கு போயிட்டு வந்தது ஒரு மாதிரி ஜாலியாக இருந்தது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சமைச்சு சாப்பிட்டா அப்படியே கிளம்பி வந்துட்டோம். மதியம் லஞ்சு கடையில் தான் சாப்பிட்டோம். அம்மா பொண்ணம்மா எங்கே கொஞ்சம் தள்ளு தள்ளு. என்னம்மா பண்ணிட்டு இருக்க? ஏன் அதை பிச்சு மாட்டுற? இதெல்லாம் வந்துருச்சு. அதுவே மாட்டிட்டு இப்ப அது என்ன மாட்டிச்சுன்னு தெரியல. அதனால உனக்கு மாட்டிச்சுனாச்சு தெரிஞ்சுன்னா நான் மாத்தி வச்சு திரும்ப சால்வ் பண்ணிடுவேன். இப்ப அது என்ன மாட்டிச்சுன்னு தெரியல. சரி, இப்போ எல்லாத்தையும் அது என்ன மாட்டுச்சுன்னு தெரியலன்னு இப்போ எல்லாத்தையும் களைச்சி போட்டிருக்கியே, இதை அசம்பிள் பண்ண உனக்கு தெரியுமா? நானும் பண்ணவே அசம்பிள் பண்ணேன். சரி பண்ணுங்க பார்க்கலாம். ஏய் இது ஏன் பிளேஸ்? இறங்குடி. என்ன பிளேஸ் இது? என்ன சண்டை போடுற பிளேஸ்க்காக போ. பா கமல், நான் வரல. போ சேட்டை பத்தியா? நான் இப்படியே ஃபுட்போர்ட் அடிச்சுட்டு வரேன். சேட்டை பிடிச்சவங்களா? நான் வரல, போங்கடா. போவோம் பேச்சு காணான்னு. நீ உன் மகளுக்கு சப்போர்ட் பண்றல, நான் உன் பேச்சு என்கிட்ட பேசாதீங்க. ரெண்டு பேருமே என்கிட்ட பேசக்கூடாது. நான் உங்க கூட உன் கூட பேச வேண்டியதாங்க. நீ என் செல்லம், உன் கூட பேச மாட்டேன். ஏய் முன்னாடி தள்ளி உட்கார்ல, சீட்டை தள்ளுப்ல. உனக்கு காலு சின்னது, எனக்கு கால் பெருசு இல்ல. ஆஹா அப்படிலாம் இல்ல. சீட்டை அப்ப முன்னாடி தள்ளு. சீட்டை முன்னாடி தள்ளுறீ? எனக்கு தெரியாது. கையல் கண்மணிக்கு யூனிஃபார்ம் வாங்கிட்டு வரும்போதே அந்த சைடில் வந்து டைட்டானிக் கப்பல் மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வீடியோ போட்டிருந்துருப்பேன். அது வந்து ரெடி பண்ணி ஓப்பன் பண்ணிட்டாங்க. டெய்லி இவங்க அந்த சைடு போயிட்டு வர்றனால ஓப்பன் ஆயிருச்சு. வாங்க போகலான்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. சரி இன்னைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். கொலம்பஸா? கொலம்பஸ்னா கப்பல். ஏ நீ இன்னும் அந்த காலத்திலே இருக்கியா? கப்பல் கொலம்பஸா? ஓஹோ, ஒரு இதுக்கும் போக கூடாது. பார்க்கிங் உள்ள போலாம் கமல். இன்னைக்கு நாங்கள் டைட்டானிக் கப்பல் பார்க்க போகிறோம் அப்படின்னு அக்காட்ட சொன்னேன். அப்போ நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லி அக்காவும் கிளம்பி வந்துட்டாங்க.
வெளியே இருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக அப்படியே டைட்டானிக் கப்பல் மாதிரியே இருந்தது. நான் வீடியோ எடுக்கும்போது கூட சொன்னேன், எனக்கு என்னமோ ஆகாசத்துலேருந்து நான் வீடியோ எடுக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு. பிள்ளைங்க போய் இறங்குனதுமே வாங்க உள்ளே போகலாம், வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. ஆனால் அக்காவுக்கும் கமலுக்கும் டீ குடிக்கணும் அப்படின்னு தோணிருச்சு. அதனால ஆப்போசிட்டில் இருந்த கடையில் போய் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் உள்ளே போனோம். இந்த செட்டு போடுறதுக்கு ரொம்ப மெனக்கெட்டிருக்காங்க. ஏன்னா இந்த ஒர்க் வந்து ரொம்ப நாளாக போயிட்டு இருந்தது. டிக்கெட் எடுத்தாச்சா? உள்ளே போகிற வரைக்கும் என்னோடய மைண்ட் செட் எப்படி இருந்தது அப்படின்னா, நம்ம நிறைய பார்த்துருக்கோம், வெளியில் பார்க்கத்தான் பிரம்மாண்டமாக இருக்கும், உள்ளே ஒன்றும் இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு தான் உள்ளே போனேன். பட் உள்ளே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது உண்மையிலேயே நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட அங்கே கப்பலில் எப்படி இருக்குமோ, நம்ம படத்தில் எப்படி பார்த்தோமோ, ஸோ அந்த மாதிரி வந்து ரிப்ளிகா பண்ணியிருக்காங்க. மெதுவா கையோட எடுத்துறாதீங்க, கேப்டன் சண்டைக்கு வந்துருவாரு. கையிடா இவர் தான் டைட்டானிக் டைரக்டர் ராஜதி. இவர் தான் கேப்டன் தாத்தா. இதுதான் அந்த பாட்டி வைரம். நல்லா இருக்கே, நல்லா இருக்குல்ல? நம்ம வந்ததுலேயே இதுதான் நல்லா இருக்கு. உண்மையிலே இந்த மாதிரி நிறைய பொருட்காட்சி கண்காட்சிக்கெலாம் போயிருக்கோம். பட் இங்கே வந்து உண்மையிலே ஸ்பெஷலாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லுவேன். செட்டை சும்மா சொல்லக்கூடாது, மிரட்டி விட்டுட்டாங்கன்னே சொல்லலாம். நானும் அக்காவும் ஒரு இடத்தையும் பார்த்துட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தோம். ஃபோட்டோ எடுக்கணும், கமல் ஃபோட்டோ எடு அப்படின்னு சொல்லிட்டு கமலே டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் மட்டும் இல்லை, பிள்ளைங்களும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. அம்மா சூப்பராக இருக்குல்ல, இங்கே பாரேன் அங்கே பாரேன் அப்படின்னு காமிச்சிக்கிட்டே இருந்தாங்க. இது வந்து ரோஸ் ரூமில் அவங்க ரோஸ் வந்து போஸ் கொடுத்துட்ருப்பாங்க. அவர் வந்து ஜாக் வந்து படம் வரைவார்ல, ஸோ அந்த இதை வந்து ரிப்ளிகா பண்ணியிருந்தாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. செஞ்ச ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் நிரூபிச்சிட்டாரு. நல்லா இருக்குல்ல? நான் நினச்சிக்கிட்டே வந்தேன், அந்த ரோஸும் ஜாக்கும் அப்படியே கை கோர்த்துட்டு கப்பலில் நிற்கிற மாதிரி. அந்த இது ஒரு ஸ்பாட்டு கூட இல்லையே அப்படின்னு நினச்சிட்டே உள்ளே வந்தேன். அதுக்கு ஒரு ஸ்பாட் வச்சுருக்காங்க. ஸோ கொஞ்சம் க்ரௌட் அதிகமாக இருந்தனால நம்மளால் சரியாக வீடியோ எடுக்க முடியல. நானும் கண்மணி மட்டும் போய் அந்த மாதிரி ஒரு போஸ் கொடுத்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டோம். டைட்டானிக் க்ரூவா? ஃபோட்டோ ஒரிஜினல் திங்ஸ் எல்லாம் சும்மா வச்சுருப்பாங்க. ஒரிஜினல் ஃபோட்டோ டைட்டானிக் இது பதியா டைட்டானிக் உடஞ்சிருச்சு. லைஃப் போட்டில் ஏறி தப்பிச்சு போங்க. வேணாம், ஆமா அந்த அப்ப சாந்திச்சு வரதெல்லாம் அங்கே அடப்பாதுங்களா. ஜாக்கு ரோஸ் ட்ரெஸ்ஸு. உள்ள ஒவ்வொரு ஸ்பாட்டுமே வந்து சூப்பராக இருந்தது. ட்ரெஸ்ஸு கொண்டு அப்படியே இருக்கணும்னு ரிப்ளிகா பண்ணியிருக்காங்க. பாப்பா எந்த விளையாட்டு ஜாமானும் வாங்கி தர மாட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன். அந்த கப்பல்லாம் வர இடம் பார்த்தோன்னே அம்மா உனக்கு எதுவும் கிடையாது வாமா அப்படின்னு இழுத்துட்டு வந்துட்டாங்க. ஒன்லி ராட்டனம் ஸ்நாக்ஸ் மட்டும் சாப்பிட்டு கிளம்பலாம் பாப்பா அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டு வந்தேன். சுட சொல்றியா இல்லை சுட்டுட்டு வர சொல்றியா? சுட்டு பிள்ளைங்க ஆசையா கேட்குறீங்க. எல்லாரும் உங்கள் அப்பா போது பாரு.
பிள்ளைங்க கோஸ்ட் ஹவுஸ்க்கு போகணுன்னு சொன்னாங்க. எனக்கெலாம் அதை பார்த்தா பயம். நான் வரமாட்டேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அவங்க 4 பேரை மட்டும் அனுப்பிச்சி விட்டேன். மோனி வந்து எனக்கு நான் கோஸ்ட் ஹவுஸுக்கெலாம் போகலை, என்னை வந்து ராட்டினத்தில் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னால் எந்த ராட்டினம் அப்படின்னு கேட்டால் அந்த கப்பல் மாதிரி பெருசாக போயிட்டு வரும் பார்த்தீங்களா, அதில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டா. அக்காவை கூப்பிட்டதுக்கு அக்கா வரமாட்டேன்னு சொல்லிட்டா. அக்கா வரலன்னு சொன்னனால நானும் மோனியும் மட்டும் அதில் போனோம். நான் ராட்டினத்துக்கு போகிறதுக்கெலாம் பயப்பட மாட்டேன். என்னன்னு தெரில, இந்த இதில் ஏறி உட்காந்ததுலேருந்து எனக்கு கொஞ்சம் பயமாகவே தான் இருந்தது. கத்திகிட்டே இருந்தேன், ஐயோ போதும் ஸ்டாப் பண்ணுங்க, அம்மா என்னை காப்பாற்று அப்படின்னு கத்திகிட்டே இருந்தேன் நான். கண்ணை மூடி பாப்பா பக்கத்தில் சாஞ்சு உட்காந்துட்டு கத்திகிட்டே இருந்தேன். எனக்கே ஒரு மாதிரி காமெடியாக இருந்தது. ஐயோ எதுக்கு இப்படி கத்துறோமோ அப்படின்னு. பாப்பா கை பிடிச்சுக்க. உள்ளே போகாதீங்க, பயமாக இருக்கும், யாராவது இருந்து பயமுறுத்துவாங்க, கத்துவீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். இல்லை கேட்காம போனாங்க. ஏன்னா இது ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் போவேன்னு சொல்லிட்டு உள்ளே போய் கத்திகிட்டே இருந்தாங்க. இங்க பாரு பாப்பா, இங்க பாரு எலும்பு கொடுப்பா. அந்த ரூம்ல நான் பயப்படுறேன். பிள்ளைங்க அடுத்ததாக காரு மாதிரி இருக்கிறது, அது சுற்றி வரும் பார்த்தீங்களா அந்த கப்பன் சாசர், அந்த மாதிரி இருக்கிறதுல வந்து போகணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி போங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சி விட்டுட்டு நாங்கள் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட உட்காந்துட்டோம். இந்த எக்ஸிபிஷன் ஃப்ரைடே, அதாவது ஜூலை 11ஆம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. நாங்கள் வந்து 2வது நாளே வந்துட்டோம். இன்றைக்குமே நல்ல கூட்டம் இருந்தது. இந்த எக்ஸிபிஷன் வந்து செப்டம்பர் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. திண்டுக்கல்லில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கிட்ஸை வந்து கூட்டிகிட்டு போங்க, நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ராட்டனம், ஸ்நாக்ஸு இதெல்லாம் மற்ற இடத்துல பார்க்குற மாதிரி தான். பட் ஆனால் அந்த டைட்டானிக்கோட ரிப்ளிகா பார்த்திங்க அப்படின்னா உண்மையிலேயே சூப்பர் அமேசிங்காக தான் இருந்தது. பிள்ளைங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்காக ஒரு தடவை நம்ம விசிட் பண்ணலாம். உள்ளே போயிட்டு எல்லாத்தையும் நல்லா சுற்றி பார்த்துட்டு ராட்டனம்லாம் போயிட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு இப்போ ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். மாமா வந்து டியூட்டி வந்தனால அவர் வந்து தனியாக கிளம்பிட்டார். அதனால் அக்காவங்களை கூப்பிட்டு நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். அந்த டைட்டானிக் எக்ஸிபிஷன் போட்டிருக்க இடம் வந்து வத்தலக்குண்டு பைபாஸில் போட்டிருக்காங்க. அக்காவங்கள ட்ராப் பண்ணிவிட்டு நாங்களுமே கிளம்பிட்டோம். அவ்வளோதான், இந்த விலாக் இதோட முடிஞ்சது. வீடியோவை நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.